இந்த கிளைமேக்ஸ் சீனை ஒரு 1000 வாட்டியாச்சும் நான் பார்த்திருப்பேன். நான்சி கேப்டனை கட்டி பிடிச்சிட்டு மருதுவை தேடுறதும், மருது நான்சி கண்ணில் 2 காதலும் போராடுறத பார்த்ததும் அந்த இடத்தை விட்டே நகர்ந்துருவான். எல்லா தடவையும் மருதுக்காக என்னால் அழாம இருக்கவே முடியல. பொதுவாக ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியில் ஒரு பொண்ணுக்கு 2 ஆண்கள் மேலே காதல் வர்ற மாதிரியும், அதில் ஒருத்தன் கெட்டவனாகவும் ஒருத்தன் நல்லவனாகவும் ப்ரொஜெக்ட் பண்ணி கடைசியில் கெட்டவன்கிட்ட இருந்து நல்லவன்கிட்ட வந்து சேர்ற மாதிரி லவ் ஸ்டோரியை எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு காதலிக்கிற 2 பேருமே நல்லவங்களா இருந்தா என்ன நடக்குங்கிறத யாருமே சொன்னதில்லை. அப்படி ஒரு விஷயத்த ஒரு ரஷ்யன் ரைட்டர் ஒயிட் நைட்ஸுங்கிற நாவலா எழுதியிருந்தார். அந்த நாவலை பேஸ் பண்ணி தமிழ் எடுத்த படம் தான் இயற்கை. காதல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா? 14 வருஷம் கடல்லையே வாழ்ந்துட்டு இனி நான் செத்தாலும் கரையில தான் சாவேன்னு சொன்ன மருத திரும்பவும் கடலுக்கு அனுப்பிச்சது இந்த காதல் தான். தனக்காக 3 வருஷமா ஒரு பொண்ணு காத்திருக்கான்னு தெரிஞ்சதும் கடல்ல இருந்த கேப்டனை கரைக்கு வர வச்சது இந்த காதல் தான். ஒரு மோதிரத்தை கையில கொடுத்துட்டு போனவருக்காக காத்திருந்து எந்த கப்பல் கடற்கரைக்கு வந்தாலும் ஏக்கத்தை வச்சுட்டு தேடுற நான்சியோட கண்கள்ல இருந்ததும் காதல் தான். இதுக்கு இயக்குனர் ஜனநாதனே அந்த படத்துல ஃபாதர் மருது கிட்ட சொல்ற மாதிரி ஒரு லைன் வச்சிருப்பாரு. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, அப்படி காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. கடைசியா மருது கப்பல் அந்த ஊரை விட்டே போவான். அப்ப நான்சிக்காக நம்ம சிரிக்கிறதா, இல்லை இனி கரையவே பார்க்க விரும்பாத மருதுக்காக அழறதா? நம்ம இதயத்தையே கனமாக்கிடுவாங்க.